தலை சுற்றுற மாதிரி இருக்குது, அப்படியே இம்பேலன்ஸாக இருக்குது, கீழே குனிஞ்சி நிமிந்தா பயங்கரமாக வந்து தலையே சுற்றுது. அண்டு எப்போ பார்த்தாலும் பெட்டை விட்டு எந்திரிச்சாலே தலை சுற்றுது. நான் படுத்தே இருக்கேன், 3 வருஷமாக நான் ஒர்க்குக்கே போகல அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ நான் கண்டிப்பாக எக்ஸசைஸும் சொல்லித்தரேன். அண்ட் அது எக்ஸசைஸில் க்யூர் ஆகிற நோய் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரீசன் இல்லாமல் அதுக்கு வேறு ரீசன் இருக்குது. தலை சுற்றுறது இம்பேலன்ஸ் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பைனல் கார்டோட தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸ்பைனல் கார்டோட கனெக்ட் ஆகாமல் நீங்கள் நினைக்கிற மாதிரி மூளையோட, இதயத்தோட, இல்லைன்னா ஹை பிபி லோ பிபியோட, இல்லைன்னா ஹை கொலஸ்ட்ரால் லோ கொலஸ்ட்ராலோட, இல்லைன்னா வந்து ஹை கிளைசிமிக் லோ கிளைசிமிக்கோட, அதாவது சுகர் ஹை சுகர் லோ சுகரோட இதோட கனெக்ட் ஆகிருக்கிறது ரேரை எப்போவுமே எடுத்து வச்சுக்கூடாதுங்க. இப்போ 100 பேர்த்துக்கு கழுத்தில் வலி வருதுன்னா அதில் வந்து ஒருத்தருக்கு தான் ரேராக, இல்லைன்னா 1000 பேர்த்துக்கு வருதுன்னா ஒரு 5 பேர்த்துக்கு தான் ரேராக வந்து கேன்சர் இருக்கலாம் ஸ்பைனல் கார்டில். அதுக்குன்னு எல்லாருமே கேன்சர்னே நினச்சிட்டு உட்காந்துருக்கிறதா? வர்ற வழியில் காமன் என்னவோ அதை யோசிக்கணும். எடுத்த உடனே ரேரை யோசிச்சா அது எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமா? நோயை தப்பாக கண்டுபிடிக்கிறீங்க, நோயை பெருசாக கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறீங்க, நோயை நீங்களே கண்டுபிடிக்கிறீங்க, இல்லைன்னா நீங்கள் வேறவங்கனால அலைக்கழிக்கப்படுறீங்க. அதாவது நீங்கள் வந்து இந்த ஆஸ்பத்திரியிலேருந்து அடுத்த ஆஸ்பத்திரி, அடுத்த ஆஸ்பத்திரிலேருந்து அதுக்கடுத்த ஆஸ்பத்திரி, அதுக்கடுத்த ஆஸ்பத்திரி, இப்படியே ஓட வைக்கப்படுறீங்க. ஓடுன்னு ஓட வேண்டிதான். ஓடினேன் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினேங்கிற அளவுக்கு ஓடிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதில் நம்மளோட மிஸ்டேக் அதிகமாக இருக்குது. என்னன்னு கேட்டால், நம்ம எதையாச்சும் ஒருத்தவங்க நேராக சொன்னாலோ சிம்பிளாக சொன்னாலோ, இது உனக்கு சிம்பிள் நோயின்னு சொன்னாலோ நீங்கள் நம்புறதே கிடையாது. பெருசாக சொல்கிறத மட்டும்தான் நம்புறது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி மனசுக்குள்ளே அது பெருசு தான், நம்மளுக்கு ஏதோ ஒன்று பண்ண போகுது, பெருசாக வந்துச்சுங்கிற ஒரு ஃபியரில் அதை சிம்பிளுங்க ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்கிறவங்கள இவங்க கதை சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிறீங்க. ஆனால் அது சிம்பிள் தான் தெரியுமா? அந்த தலை சுற்றுறது ஸ்பைனல் கார்ட்லேருந்து தான் அது வந்திருக்கு. அது எக்ஸசைஸ் மூலம் பூரணமாக குணமாகவும், அது வந்து சர்வைக்கலில் ஸ்ட்ரெயின் ஆகியோ, சர்வைக்கோஜெனிக் பெயின்னாலேயோ, சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், டிஸ்க் பல்ஜ், டிஸ்ப்ரோட்ரூஷன், டிஸ்பலாப்ஸ், பிரேக்கியல் நியூரால்ஜியானால தான் மெயினாக வருது. அது தவிர வந்து இதில் தான் மெயினாகவே வருது. அதை தவிரவே சொல்ல வேணாம். அது தவிர ரேராக தான் சில இஷ்யூஸ் இருக்குது. அந்த ரேரை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஸோ அந்த இதெல்லாம் அப்படின்னா என்னென்னா, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, மன அழுத்தம், சோகம் அண்ட் ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறது, இதெல்லாம் போயிட்டு அங்கே போய் அக்குமுலேட் ஆகி, அங்கே போயிட்டு இது வழியாக சர்வைக்கலில் ஸ்பைனல் கார்டில் கண்டக்ட் ஆகி அது உங்களோட பேலன்ஸை வந்து மாற்றுது, பேலன்ஸை தடுமாற வைக்குது. அது வந்து ஒரு வலியை கொடுக்குது. இந்த ஸ்டெனோக்ளைடோமாஸ்டைட் ட்ரெபீசியஸில் சம்டைம்ஸ் செஸ்ட் பெயின், பிரஸ்ட் பெயின் கொடுக்குது. சம்டைம்ஸ் வந்து ரிப்ஸில், ஸ்டோனமில், அண்டர் ரிப்ஸில் வலிக்குது. கையில் கரண்ட் விடுற மாதிரி, கை விரல் மரமரப்பு, ஸ்கேப்புலாவில் வலி, அப்புறம் தலை சுத்தல், வாமிட் சென்சேஷன், காதுக்குள்ளே வலி, காதுக்குள்ளே டின்டர் சவுண்டு, தாடையில் வலி, பல்லில் வலி, கண்ணு மயமயன்னு இருக்கிறது, இதெல்லாம் அதுலேருந்து வர்றது தான். ஸோ அதனால் தலை சுத்தல் சர்வைக்கல்லேருந்து தான் வருது, ஸ்பைனல் கார்ட்லேருந்து தான் வருது. அதுக்குன்னு சில எக்ஸசைசஸ் சொல்லித்தரேன். இப்படி ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7, ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 7, ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் 7. இதை தவிர ஹோல்டு பண்ணி மேலே 10 கவுண்ட்ஸ், 1 2 3 4 5 6 7 8 9 10, ரிலாக்ஸ் 10 கவுண்ட்ஸ், எகெயின் மேலே 10 கவுண்ட்ஸ், ரிலாக்ஸ் 10 கவுண்ட்ஸ், எகெயின் மேலே 10 கவுண்ட்ஸ், ரிலாக்ஸ் 10 கவுண்ட்ஸ். அந்த மாதிரி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி எக்ஸசைசஸும், அது தவிர டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நிறையா இருக்குது. மல்லாந்து படுத்தா சின்ன தலைவாணி, சைடில் படுத்தா பெரிய தலைவாணி வைக்கணும். தலையை ஆட்டி பேசக்கூடாது, நெக்கு நேராக இருக்கணும். யாரும் கூப்பிட்டா உடம்போட மொத்த உருவத்தையும் தான் திரும்பி பார்க்கணும், தலையை மட்டும் திரும்பி அவ்வளோக்கா பார்க்க வேணாம். அப்புறம் இந்த பக்கம் ஸ்ட்ரெயின் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து 2 வீலர் ரைடை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஷாக் அப்சர்பர் சரியில்லாத 2 வீலர் ஓட்ட வேணாம். எலக்ட்ரிக் 2 வீலரில் எல்லாம் ஷாக் அப்சர்பர் நல்லா இருக்குது, அந்த மாதிரி ஓட்டலாம், இல்லை கார் ஓட்டலாம். அண்ட் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி ஆகாமல் அன்பு, மகிழ்ச்சி, அன்பு, பாசம், மகிழ்ச்சி அதுக்குள்ளேயே இருங்க. லவ், ஃப்ரெண்ட்லி, ப்ராட் மைண்டட், ஃப்ரீ கல்ச்சர், இதெல்லாம் நல்ல பழக்கம்.
நீங்கள் அன்பே இல்லாமல் உம்முன்னு இருந்தால் ஒன்றும் நடக்காது. எல்லா வழியும் வரும். தலை சுற்றும், நல்லா உலகமே உங்களுக்கு சுற்றுற மாதிரி தெரியும். அது வேலைக்கே ஆகாது. அப்படி ஒரு வாழ்க்கைக்கா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, வேலை வாங்குறீங்க, வீடு கட்டுறீங்க. எல்லாம் வீடு கட்டிட்டு வீட்டுக்குள்ள மூலையில் போய் நீங்கள் தனியாக இப்படி உட்காந்துக்கிறதுக்காக வீடு கட்டினீங்க. பலன்னு வீடு கட்டி அதில் பலன்னு மக்களை சேர்த்துக்கணும். பலனா இதயம் பல உடம்பு பல அந்த மாதிரி மக்களை சேர்த்துக்கிட்டு ஃபன்னாக அங்கே பேசிட்டு சிரிச்சிட்டு அன்பு வளரணும், ஃப்ரெண்ட்ஷிப் வளரணும். அப்போ தான் இந்த நோயிலிருந்தெல்லாம் நிரந்தரமாக விடுபடுவீங்க. அது வரைக்கும் நோய் தான். கடவுளை எதிர்த்து செஞ்சிங்கன்னா கடவுள் நம்மளுக்கு செய்வார். கடவுளை எதிர்த்து என்ன செய்கிறாரு? கடவுள் லவ் இஸ் காட், அன்பு தான் கடவுள்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அதை எதிர்த்து இல்லை வெறுப்பு தான் கடவுள்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெறுப்பு அடுத்தவங்களை பாதிக்குதோ இல்லையோ ஃபஸ்ட்டு உங்களை பாதிச்சிடும். அதனால் பார்த்து ஃப்ரெண்ட்லியாக இருங்க, நல்லா இருங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.